டிசம்பரில் கலைகிறது பாஜக ஆட்சி. உளவுத்துறை எச்சரிக்கை. கண்ணீரில் மோடி. அதாவது நிதிஷ்குமார் டிசம்பருக்கு பிறகு பாஜக ஆட்சி கவிழ்த்து விடுவார் என்று RS பாரதி பேட்டியளித்துள்ளார். அதாவது அமலாக்கத்துறையையும் சிபிஐ அமைப்புகளையும் தவறாக பயன்படுத்தும் ஒன்றிய அரசை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு முறையான சிகிச்சை வழங்காததையும் விடுதலை செய்ய கோரியும் இந்தியா கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய RS பாரதி, இன்று அமைக்கப்பட்டிருக்கூடிய ஒன்றிய அரசின் மக்களால் அமைக்கப்பட்டுள்ள ஆட்சி அல்ல. மீடியாக்களை வைத்துக்கொண்டு தேர்தலுக்கு ஒரு வார காலத்துக்கு முன்பாகவே நான் ஒரு இடம் 400 இடம் என்று போதித்து பல்வேறு கோயில் பிரச்சாரங்களும் செய்து அதற்கு பின்னாலும் மைனாரிட்டி அரசாங்கம்தான் என்று மோடி அரசு இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறுக்கு மக்கள் பாடம் புகட்டி உள்ளார்கள். இதே தமிழ்நாட்டில் வந்த மோடி இந்த பகுதியில் ரோடு ஷோ நடத்தினார். அந்த ரோடு ஷோ நடந்ததும் என்னென்ன பேசினார்? ஒரு முறை 8 முறை வந்தார். 8 முறை அல்ல, 300 முறை வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு உனக்கு இடமில்லை என்பதை காண்பித்துள்ளார்கள் இங்கு இருப்பவர்கள். அயோத்தியில் ராமர் கோயிலை கட்டினார்கள். அதை வைத்துக்கொண்டு ஊரை ஏமாற்றினார்கள். ஆனால் அதே அயோத்தியில் ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவரை ஒருவை பொது தேர்தலில் நிற்க வைத்து வெற்றி பெற்றது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி. மோடியோட வெற்றி நியாயமான வெற்றி இல்லை என்பதை வெற்றி என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பிரதமர் மோடி கொஞ்ச நஞ்ச பொய்யா சொன்னார். தமிழ்நாட்டுக்காரர்கள் எல்லாம் திருடன் என்று கூறினார். இந்த ஆட்சி அடுத்த நாடாளுமன்றம் வரை இருக்குமா என்று தெரியாது. பாஜக கூட்டணியில் உள்ள பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் டிசம்பர் வரை தான் பார்ப்பார். பின்னர் ஆட்சியை கவிழ்த்து விடுவார். இந்த நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று முதலமைச்சராக இருக்கிறார். அவருக்கு சரியான மருத்துவ உதவி சிகிச்சை அளிக்காமல் திகார் சிறையில் வைத்துள்ளார்கள். ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் மோடியை கிளி என்று கிழித்து விடுகிறார். 3 திருமண சட்டங்கள் இந்தியா முழுவதும் உள்ள வழக்கறிஞர்களை பொதுமக்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு சட்டம். அதை 10 நிமிடத்தில் நிறைவேற்றி உள்ளார்கள். இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் பத்திரிகையாளர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களும் ராஜ்யசபா டிவியும் லோக்சபா டிவியின் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். பாஜகவினரால் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் காத்து கூச்சல் போடுகிறார்கள். பேச விடாமல் தடுக்கிறார்கள். இதற்கெல்லாம் ஒரு முடிவு விரைவில் வர வேண்டும். இதேபோல் அமலாக்கத்துறையை தவறாக பயன்படுத்தி இந்தியா முழுவதிலும் உள்ள எந்தெந்த தலைவர்களை தவறாக கைது செய்து உள்ளார்களோ அவர்களை விடுதலை செய்யும் வரை, அவர்கள் மீது போடப்பட்டுள்ள வழக்குகள் வாபஸ் பெறும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று கூறியிருந்தார் RS பாரதி. இந்த நிலையில் அது மட்டும் அல்லாமல் RS பாரதி இப்படி கூறுவதற்கு பின்னால் உளவுத்துறையும் இதே கருத்தை கூறியிருப்பதாகவும் தற்போது அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர்.